வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று இந்திய கிரிக்கெட் அணி சாம்பியன் கோப்பையை வென்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. இது ஒரு தேசிய பெருமை. முழு உறுதியுடனும் திறமையுடனும் போட்டியை எதிர்கொண்டு வெற்றியின் முழக்கத்தை நாடு முழுவதும் எதிரொலிக்கும் வகையில் ஒரு வரலாற்று வெற்றியை தந்த இந்திய கிரிக்கெட் அணிக்கு எனது உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த அற்புதமான வெற்றியை மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த வெற்றி கொண்டாட்ட தருணத்தில் சக கிரிக்கெட் ரசிகர்களின் மகிழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாள் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்ற சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்தார். அவருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு திருக்குறளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது உரையை துவங்கினார். அவரது உரையில் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி மழை நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில்தான் உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். காலியாக உள்ள பணியிடங்களை நேரடியாக வெளிப்படையாக இந்த அரசு நிறைவேற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்த ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு 4 வழி சாலை மற்றும் இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு 1000 கோடி வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி விமான நிலைய ஓடுதளத்தை 3000 மீட்டராக விரிவுபடுத்த அரசு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பில் புதுச்சேரி குறிப்பிட்ட சாதனை செய்துள்ளது. பொருளாதாரத்தின் அளவு கடந்த 5 ஆண்டுகளில் 44.6% அதிகரித்து ஜிஎஸ்டிபி 9.56% ஆண்டு வளர்ச்சியை எட்டியுள்ளது. 2020-21 ஆண்டு 2.21 இருந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் 24 முதல் 25 ஆண்டில் 8.81 உயர்ந்துள்ளது. தனிநபர் வருமானம் 2024 முதல் 25 ஆண்டில் 5.33% அதிகரித்துள்ளது. 2023 முதல் 24 ஆண்டில் ரூபாய் 2,87,054 ரூபாய் 3,20,688 கூடுதலாக ரூபாய் 15,000 உள்ளது. 2024-25 ஆண்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை மேம்படுத்த காவல்துறை பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான புகார்களை அளிக்க அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண்கள் பாதுகாப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் காவல்துறையினர் ரோந்து மற்றும் கடுமையான தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 4% குறைந்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் ஊசுடு தொகுதி இளைஞரணி தலைவராக வீரப்பன் நியமனம். முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் விதமாக தொகுதி முழுவதும் தொகுதி தலைவர், இளைஞரணி தலைவர், நிர்வாகிகள் என அறிவிக்கப்பட்டு பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் ஊசுடு தொகுதி இளைஞரணி தலைவராக வீரப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி மற்றும் இளைஞரணி தலைவர் ரமேஷ் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். சட்டப்பேரவையில் 3வது முறையாக ஆளுநர் தமிழில் உரை. புதுச்சேரி சட்டமன்ற வரலாற்றில் 3வது முறையாக தமிழில் ஆளுநர் உரை வாசிப்பு. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன், சிபி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தமிழில் உரை வாசித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காகிதமில்லா சட்டப்பேரவை. 8.6 கோடி ரூபாய் செலவில் காகிதமில்லா சட்டப்பேரவையாக புதுச்சேரி சட்டப்பேரவை மாற்றப்பட்டுள்ளது. வழக்கமாக ஆளுநர் உரைக்கான புத்தகம் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். ஆளுநர் பேச துவங்கியதும் உறுப்பினர்கள் தங்கள் முன் இருந்து கையடக்க கணினியை தட்டி தட்டி பார்த்தனர். அதில் சட்டமன்ற இன்றைய நிகழ்வு பட்டியல் மட்டுமே இருந்தது. 20 நிமிடங்கள் கழித்து கணினியில் ஆளுநர் உரை வந்தது. அதே நேரத்தில் அனைவருக்கும் பழைய முறைப்படி ஆளுநர் உரை புத்தகம் வழங்கப்பட்டது. இது இந்தியாவின் காலம், சாம்பியன்களின் காலம். சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது: ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் கோப்பையை வென்றுள்ள இந்திய அணிக்கு நாடே வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்தியனாய் நானும் வாழ்த்துகிறேன். அரசியலில் நீண்ட காலம் சாம்பியன் பட்டத்தோடு நாட்டை வழிநடத்தி செல்பவர் பிரதமர் மோடி. அவருடைய தலைமையில் நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறுகின்றது. விளையாட்டுத்துறையும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஒலிம்பிக் முதல் கேலோ இந்தியா வரை இளம் வீரர்கள் நாட்டுக்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்து வருகின்றனர். கிரிக்கெட் நமது நாட்டின் அறிவிக்கப்படாத தேசிய விளையாட்டு. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒரு உணர்ச்சி கருவி. ஐசிசி தலைவராக மத்திய அமைச்சரின் மகன் ஜெய்ஷா தலைமையேற்றது முதல் இந்தியா கிரிக்கெட் உலகில்
கோலோச்சு கொண்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சிதான் இந்த வெற்றி. நமது அணி வீரர்களுக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை புதுச்சேரி மக்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். சாம்பியன் இந்தியா, சாதிக்கும் இந்தியா. இந்திய அணி வீரர்களுக்கு முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது: சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் கோப்பை வென்ற இந்திய அணிக்கு நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரி மக்கள் சார்பில் நல்வாழ்த்துக்கள். நாடே உணர்ச்சி கரகோஷத்துடன் நமது வீரர்களை வாழ்த்திக் கொண்டு வருகின்றது. வெற்றிக்கெல்லாம் பின்னணியில் ICC தலைவர் ஜெய்ஷாவும் அவரது தந்தை மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் பிரதமரும் காரணமாக உள்ளனர். வெற்றி பெற்றவுடன் ஜனாதிபதி, பிரதமர் முதல் அனைவரும் நம் அணியை வாழ்த்தி மகிழ்ந்தனர். ஒற்றுமையாக திட்டமிடுதலுடன் செயல்பட்டால் நாடும் வெல்லும், விளையாட்டும் வெல்லும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அரசியலில் சாதிக்கும் பிரதமர் மோடியின் வழியில் கிரிக்கெட் அணியும் சாதித்துக் கொண்டுள்ளது. இந்தியா வெறும் பெயரில்லை, பெருமை என ஒவ்வொரு இந்தியரும் உணர துவங்கியுள்ளனர். புதுச்சேரி தமிழகமும் அந்த வரிசையில் அணிவகுக்கின்றது. இவ்வாறு முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் இணைந்து நடத்தும் கோல போட்டியை முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களின் ஆணைப்படி இன்று நடைபெற்றது. இப்போட்டியை சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் வீதிகளில் பூத்து குலுங்கிய கோலங்களை நேரில் சென்று பார்வையிட்டு போட்டியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு சிறந்த கைவண்ணத்தில் கோலங்களை தீட்டி விழாவை மேலும் சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகளை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தின் நாயகனும் தமிழ் திரையுலகின் எழுச்சி நாயகனுமான ஹரிஷ் கல்யாண் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இவ்விழாவிற்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்கில விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கினர். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் விவேக் இந்தர் கோச்சர், மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி, மேனேஜ்மெண்டின் முதல்வர் மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். రాజువో మరి నా దాసు బాగా నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏ రసిక రాజువో మరి నా దాసు బాగా నీతో ఎప్పుడింత కిరికిరి புறகாளி, துளசகாளி, கோரகாளி, கருங்காளி, காவகாளி, வனகாளி, வெக்காளி, வா 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 வா. பறையடிக்க உலக
உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறந்த கல்லூரிக்கான விருது, சாதனை பெண்மணி விருது, மாணவிகளுக்கு பரிசளிப்பு என்று முப்பெரும் விழா நடைபெற்றது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா முன்னிலை வகித்து நோக்குரையாற்றினர். தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் ராஜேஸ்வரி வரவேற்புரையாற்றினர். முதல் தொழிற் சொசைட்டி தலைவர் வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி, இயற்கை ஆர்வலர் ஹேமலதா, ஜவஹர் துரோனோ உயர்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌந்தரி, தேங்காய்திட்டு அரசு தொடக்கப்பள்ளியின் ஆசிரியை விஜயா, சமூக ஆர்வலர் மலர்வாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் அகிலா வாழ்த்துரை வழங்கினர். கைத்தண்டலம் எழில்சோலை வனத்தின் நிறுவனர் மரம் மாசிலாமணி, மேனாள் இந்திய விமானப்படை மற்றும் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் ஜார்ஜென்ட் மோகன் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றார்கள். புதுவை பல்கலைக்கழக முனைவர் ஜானகிராமன், அறம் அறக்கட்டளை நிறுவனர் வலங்கைமான் தமிழ்ச்சங்கம் செயலாளர், உலக திருக்குறள் மையம் தலைவர் ஜெய மனோகரன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் சிறந்த கல்விக்கான சேவையை பாராட்டி தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரிக்கு கல்விசார் பன்னோக்கு விருது வழங்கப்பட்டது. இதில் எழில் சோலை வனம் எழில் மாசிலாமணி, வீர தாய்மார்கள் பிரிவு செயலாளர் சூடாமணி, சமூகம் டிரஸ்ட் மணிமேகலை ஆகியோருக்கு சாதனை பெண்மணி விருதுகளை பெற்றனர். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் இந்திய திருநாட்டின் எதிர்கால சாதனை பெண்கள் என்னும் தலைப்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு கேடயம் வழங்கப்பட்டது. இறுதியாக தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சி நெறியாள்கை செய்தார். இழகரம் டிசைனர் மற்றும் பொட்டிக் நிறுவனர் பரமேஸ்வரி இவ்விழாவில் நன்றி உரையாற்றினர். பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிட உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பிலிருந்து சட்டப்பேரவை நோக்கி ஊர்வலமாக வந்து காவல்துறையினர் சம்பாக்கோவில் அருகே தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி, மகளிர் விடுதலை இயக்க நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி, மாநில துணை செயலாளர் முருகமதி, மாநில துணை செயலாளர் வீரமணி, மாலா, ஃபாத்திமா, கற்பகம், கலைசெல்வி, மஞ்சுளா, பொதினி வளவன், தமிழ்மாறன், செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், எழில்மாறன் உட்பட கட்சியின் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் பிரவீனா. இவர் கடந்த காலங்களில் பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகளை செய்து விருது பெற்றுள்ளார். இவர் தற்பொழுது புதுச்சேரியின் தனி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமான சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் சிபி, கிளிஞ்சல்கள், சங்கு உள்ளிட்டவைகளால் அன்னை தெரசா உருவத்தினை வடிவமைத்துள்ளார். மேலும் இதனை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கிளிஞ்சல்கள் ஒவ்வொன்றிலும் அன்னை தெரசாவின் பொன்மொழிகளை ஒவ்வொன்றிலும் தன் கரங்களால் எழுதப்பட்டு அவரது திரு உருவத்தினை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை ஈடன் கடற்கரைக்கு வந்த வெளிமாநில சுற்றுலாவாசிகள் பலரும் கண்டு ரசித்து பாராட்டினர். மேலும் சாதனை பெண்மணி பிரவீனா கூறுகையில், புதுச்சேரியின் தனி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தும் வகையில் மகளிர் தினத்தை நினைவு கூர்ந்து தியாக பெண்மணி நினைவை போற்றும் வகையில் கடற்கரையில் கிடைக்கும் கிளிஞ்சல்கள், சங்கு, சிப்பி உள்ளிட்ட பொருட்களை சேகரித்து அதில் அவர்களின் பொன்மொழிகளை ஒவ்வொன்றிலும் எழுதி கடந்த 2 தினங்களாக தான் உருவாக்கியதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகள் செய்து வருவேன் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.